நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜய் ரத்னம். நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு மெமரி இல்லை அப்படின்றாங்க. மெமரியெல்லாம் இல்லைன்னு இல்லை, மெமரி யூஸ் பண்ண தெரியல. நானே 200 வாங்கினேன் அக்கௌண்ட்ஸில் இன் 1982 இன் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல். ஆக்சுவலாக ஃபெயில் அப்படின்னாவே ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். உங்கள் லைஃப்பை மாறும் காரணம் நீங்கள் எடுக்கிற முடிவு, ஆனால் யாரும் முடிவு எடுக்கிறது இல்லை. உங்களை எல்லாரும் ஒரு நடிகரா தான் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க. நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது எல்லாம் இறைவன் செயல். எல்லாருக்கும் தெரிஞ்சது நடிகர். இப்போ நிறைய பேருக்கு அது தெரியும். நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ட்ரெய்னர், தன்னம்பிக்கை பேச்சாளர். இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் எப்போ ஆரம்பித்ததுன்னா இது 2004, 12 வருஷம் ஆச்சு அதை ஆரம்பித்து. ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். அதுக்கு பேர் ஸ்டோன் டு டைமண்ட். ஸ்டோன் டு டைமண்ட்னா ரெண்டுமே கல் தான். ஸ்டோன், டைமண்ட் ரெண்டுமே கற்கள். ஆனால் அந்த டைமண்டுக்கு ஏகப்பட்ட ஒரு வேல்யூ இருக்குது, இந்த கல்லுக்கு வேல்யூ இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த பூமியில் ஜனிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் வைரம் தான். அதாவது யார் தன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வைரம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைங்க விளையாட்டு குழந்தைங்களாக இருக்காங்க. சில பேர் இப்போது ஒரு பழமொழி இருக்குது, ஒருத்தரால் சாதிக்க முடியும்னா பல பேரால் சாதிக்க முடியும், பல பேரால் சாதிக்க முடியும்னா நிச்சயமாக என்னாலையும் சாதிக்க முடியும். ஸோ இது 12 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டோன் டு டைமண்ட் ப்ரோக்ராம். இது நான் ஸ்கூல்ஸுக்கு பண்ணுறேன், காலேஜஸுக்கு பண்ணுறேன். தன்னம்பிக்கை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னம்பிக்கையுடன் சும்மா உன்னால் முடியும்னு சொல்லாமல் எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். ஹவு டு ஸ்டடி. அதாவது கார் ஓட்டலாம், எப்படி கார் ஓட்டலான்றது தெரியும், எப்படி சமையல் செய்யலான்றது தெரியும், ஆனால் யாரும் எப்படி படிக்கணும்னு சொல்லி தரதில்லை. ஸோ எப்படி படிக்கணுன்றது நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் இந்த விஷயத்தோட ஹைலைட். இந்த ப்ரோக்ராமு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு மெமரி இல்லை அப்படின்றாங்க. மெமரியெல்லாம் இல்லைன்னு இல்லை, மெமரி யூஸ் பண்ண தெரியல. பொதுவாக +2 பாஸ் ஆன பசங்க என்ஜினியரிங்க்கு போவாங்க, இல்லை டாக்டர் படிக்க போவாங்க. இந்த வருடம் ஏதாவது புதிய படிப்பு அறிமுகமாயிருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்க ஆசைப்பட்டுருப்பாங்க, நான் இன்ஜினியர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும்னுட்டு. ஒரு வேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்களால ஆக முடியல. அது பணத்தினாலையா, இல்லை அந்த மார்க்ஸ் சரியாக வராதனாலையா, இல்லை என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக பேரண்ட்ஸ் அவங்க என்ன சாதிக்க முடியலையோ அதை குழந்தைங்க மேலே ரொம்ப ஆழமாக திணிக்கிறாங்க. அது பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் 3 வருஷமாக அந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து உங்களோட ஆசைகளை அந்த குழந்தைங்க மேலே போடாதீங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்ட ஒரு அற்புதமான திறமை இருக்குது. இந்த இறைவனோட குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செய்யட்டும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் இன்ஜினியர் படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாலும் சரி. ஆக்சுவலாக எனக்கு டாக்டர் ரொம்ப 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 கஷ்டமாயிருச்சு. நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், உங்கள் குழந்தை டாக்டர் தானே? ஐயோ சார், வேணாம் சார், இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. முந்தி காலம் மாதிரி இல்லை. 5 to 6 years டாக்டர்ஸ் படிக்கணும், அதை MBBS, அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் ஏதோ ஒரு பிரான்ச்சு, அதுக்கப்புறம் இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணும்போது 10 வருஷம் போயிடுது சார். அது மட்டும் இல்லை, செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னார். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க படித்தாங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மற்றதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆனால் வில்லேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாமே லேக் ஆகுது. இதை எப்படி சரி பண்ணுறது? அதாவது சிட்டியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அண்ட் சிட்டியில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் கிராமத்தில் படிக்கிற குழந்தைங்களும், இல்லை டவுன் சவுத்தில் இருக்கிற சிட்டிஸில் படிக்கிற குழந்தைங்களுக்கு டவுனில் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, 2 பேருக்குமே எல்லாமே இருக்குது. எக்ஸ்போஷர் அவங்களுக்கும் நிறைய வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆங்கிலம் அவங்க சைடில் ரொம்ப 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 போராக இருக்குது. காரணம், அந்த ஸ்கூலில் போனோன்னே எல்லாருமே தமிழில் பேசுகிறாங்க. தமிழில் நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது தாய்மொழி, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் ஜெயித்தவங்க அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, அத்தனை பேருக்கும் நிறைய மொழி தெரியும். ஸோ மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சைனா ஒரு காலகட்டத்தில் சைனா வெறும் சைனீஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சைனாவில் அத்தனை பேரும் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் டுடே நான் அமெரிக்கா போனப்போ சொன்னாங்க, 40 to 50% ஆஃப் ப்ராப்பர்ட்டி அமெரிக்காவில் சைனீஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் 80 to 90% ப்ராப்பர்ட்டி சைனா வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆங்கிலம் கற்றுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க ஃபாரின் போகணும். ஏன்னா என் கூட படித்தவங்களாம் நிறைய பேர், என்னோடய கிளாஸ்மேட் நாசாவில் இருக்கார், நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆங்கிலம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆங்கிலம் கண்டிப்பாக வேணும். உங்கள் லைஃப்பை மாறும் காரணம் நீங்கள் எடுக்கிற முடிவு, ஆனால் யாரும் முடிவு எடுக்கிறது இல்லை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் இந்தியா இஸ்
தமிழ்நாடு வந்து என்னென்னா யாரும் வந்து முடிவு எடுக்கிறதே இல்லை. டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப போராக இருக்குது. டிசிஷன் முன்ன வச்ச காலம் வந்து பின்ன வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தான் சிம்பிளாக சொல்லிட்டாங்களே, டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பேரலிசிஸ். அதாவது ஒரே விஷயத்தை நோண்டினே தான் அது பக்கவாதம் வந்து கீழே வந்துடுது, ஒரு யூஸும் இல்லை. +2 10th எல்லாம் மாணவர்கள் நிறைய பேர் நல்லா எழுதி மார்க் வாங்குறாங்க, மாநிலத்துல முதலாலாம் வராங்க. ஆனா தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் மனமுடைஞ்சு தற்கொலை வரைக்கும் போறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தரால் சாதிக்க முடியுது, ஒருத்தரால் சாதிக்க முடியல இல்லையா? ஒருத்தர் பாஸ் ஆகுறாங்க, ஒருத்தர் ஃபெயில் ஆகுறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, மெமரின்றது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ரீகலெக்ஷன், ரீப்ரொடக்ஷன். ரெஜிஸ்ட்ரேஷன்றது பதிவு பண்ணுறது. பதிவு பண்ணோன்னே கரெக்டாக நம்ம பதிவு பண்ணால் திரும்ப மனசுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துருச்சுன்னா, ரீப்ரொடக்ஷன் வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து நம்ம எழுதி முடிச்சிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன், ரீகலெக்ஷன், ரீப்ரொடக்ஷன். அப்போது இந்த சரியாக பதிவு பண்ணலை அவங்க. அந்த சரியாக பதிவு பண்ணுறதுனால திரும்ப கரெக்டாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ரீகலெக்ஷனுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ரிவிஷன். ரிவிஷன் அப்படின்னா ரீவிஷன். நம்ம என்ன படித்தோமோ அதை திரும்ப வந்து நம்ம பார்க்கணும். எங்கே பார்க்கணுன்னா மைண்டுக்குள்ளே பார்க்கணும். ஸோ 20 வருஷம் ரிசர்ச்சில் நான் பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ் கிட்டலாம் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட பிறகு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 20 இயர்ஸ் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, என்ன நம்ம இன்றைக்கி படிக்கிறோமோ அதை திரும்ப நம்ம பார்க்கணும். அது யாரும் வந்து படிக்கிறது இல்லை. அதனால் வர இந்த ப்ராப்ளமே. இந்த பாஸ் ஆன குழந்தைங்க, ஸ்டேட் ரேங்க் வாங்கின குழந்தைங்க, இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசினீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க, எப்படி உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. காரணம், அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நானே ஃபோக்கஸ்டாக இல்லை. நானே வந்து 200 வாங்கினேன் அக்கௌண்ட்ஸில் in 1982 in கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல். பட் நான் இந்த அளவுக்கெல்லாம் நான் படிக்கலை. ஸோ இன்றைக்கி இந்த குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு படிக்கிறாங்க. ஸோ அவங்க படிக்கிறதுனால அவங்க பாஸ் ஆகுறாங்க. சில குழந்தைங்க வந்து ஃபெயில் ஆகிறது காரணம் வந்து அவங்க சரியாக ஃபோக்கஸ் பண்ணல, கொஞ்சம் அதிகமாக விளையாடி இருப்பாங்க. ஸோ விளையாடுறதுனால இங்கே ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதனால் ஆக்சுவலாக வந்து ஃபெயில் அப்படின்னாவே வந்து ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் attempt in learning. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். முந்தைய காலத்தில் நாங்கள் படிக்கும்போது எந்த ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் இல்லை, எதையும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய நான் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நிறைய குழந்தைங்க வந்து இப்போ பாசிட்டிவாக மாறிடுறாங்க, அந்த நெகட்டிவ் எல்லாம் குறையிறது. இப்போ உள்ள படிக்கிற மாணவர்கள் சின்ன வயசுலேயே மதுவுக்கு அடிமையாகிறாங்க. அதை விட்டு வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டியில் அவங்களால ஈடுபட முடியுமா? அதாவது இந்த மது பழக்கம் அப்படின்றது வந்து அதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதல் கையெழுத்து வந்து 500 கடையை மூடிட்டாங்க. இனிமேல் அது வந்து கரெக்ட் ஆயிரும். இப்போ இந்த பழக்கம் எப்படி வருது அப்படின்னா, இந்த பழக்கமே என்னென்னா, இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, அது ஓகே. இது ஹேபிட். இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹேபிட், HABIT. இப்போ இந்த ஹேபிட் வந்து இது என்னையை பொறுத்தவரை இது பேட் ஹேபிட். இதுன்னு இல்லை, இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, நிறைய தேவையில்லாமல் வந்து ஒருத்தன் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் படிக்கிற காலகட்டத்தில் வந்து என்னோடய ஸ்கூல் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா F1, F2, F3, F4 4 கிரவுண்டு இருந்தது. 4 கிரவுண்ட்னா அவ்வளோ பெரிய கிரவுண்ட், 4 ஃபுட்பால் கிரவுண்ட். அது இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் வந்து கிரவுண்ட் இல்லை. அந்த கிரவுண்ட் இல்லாதனால இந்த குழந்தைங்க வந்து அவங்க போய் விளையாட மாட்டேன்றாங்க. விளையாட்டு இல்லாமதுனால இந்த மாதிரி கேட்ஜெட்ஸில் போய் விளையாடுறாங்க. ஸோ இதில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் இந்த குடிப்பழக்கத்துக்கு வந்து அது சில பேர் தமாஷுக்கு பண்ணுறாங்க. பட் இது தமாஷா ட்ரை பண்ண வந்து விளையாட்டு வினையாயிருது. அப்போ இந்த ஹேபிட் என்னெல்லாம், ஹெச் எடுத்துட்டாலும் பிட் இருக்குது அப்படின்னா ஒரு துண்டு இருக்குது, ஏ எடுத்துட்டாலும் பிட் இருக்குது, ஒரு பீஸ் இருக்குது, பி எடுத்துட்டாலும் இட்டு இருக்குது, அவ்வளோ இருக்குது, ஐ எடுத்துட்டாலும் ட்டு இருக்குது. இதுதான் ஹேபிட். அது நம்மளை லேஸில் போகாது. ஸோ குழந்தைங்க வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஒரு தமாஷுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ சொல்லும்போது ஒரு தமாஷுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பலவும் கற்று அதை மறந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவா மாணவர்கள் எந்த ஏஜ்ல தப்பு பண்ணுவாங்க, என்ன மாதிரி தப்பு பண்ணுவாங்க, அதுல இருந்து எப்படி வெளியில அவங்கள கொண்டு வரலாம்? அதாவது 12 இயர்ஸ்க்கு மேலே மைண்ட் மெச்சூர் ஆகுது. நம்ம அந்த ப்ரோக்ராமே வந்து ஸ்டோன் டு டைமண்ட் அப்படின்றது வந்து 12 இயர்ஸ் மேல்பட்டு தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எடுக்கிறது இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மைண்ட் மெச்சூரிட்டி இல்லை. 12 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த ஆசை இருக்குது. ஸோ இந்த 12 இயர்ஸுக்கு மேலே தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பருவ காலம், டீனேஜ், எல்லாமே செய்யணும், ஸ்பீடாக செய்யணும். அதுவும் வந்து
பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருப்பாங்க, அவங்க வந்து காலேஜில் போயிட்டுருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, உடனே இவங்க அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி தப்பான உதாரணங்கள் எடுத்து அவங்க வந்து அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பேரண்ட்ஸாலேயோ இல்லை டீச்சர்ஸாலேயோ எப்படி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்? இது கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து செய்யணுங்க. இது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இட் இஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட். இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன். இது எல்லாரும் கலந்து செய்யணும். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் மனமுடைஞ்சு போற மாணவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல நம்ம எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் தானா அப்படின்னு ரொம்பவே சோகத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐ எம் அ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நான் நிறைய சாதிச்சிருக்கேன். இன்னொரு உதாரணம் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து பில்கேட்ஸ். பில்கேட்ஸோட வாசகமே ஒன்று இருக்கு, பீங் born as a poor person is not your mistake, but if you die as a poor person it is your mistake. ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு இல்லை, பட் ஏழையாக இறந்துட்டா அது நம்ம தப்பு தான். ஸோ பில்கேட்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து செய்ய விருப்பம் இல்லைங்க, அதுதான் நான் சொல்லுவேன். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சாதித்தவங்க அத்தனை பேருமே வந்து போய் கேட்டு பாருங்கள், எங்க தோல்வி அடைஞ்சிங்களா, கீழே விழுந்தீங்களா, அடிபட்டிங்களா, அவமானப்பட்டீங்களான்னா எல்லாமே ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, எஸ். அப்போ அதனால் வந்து யாருக்குமே எதுவுமே எடுத்த உடனே கிடைக்காது. ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேங்க, இது ஒன்று போதுங்க, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்க. என்னோட வாசகங்க, நான் கண்டுபிடிச்சதுங்க. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். என்னைக்கு நீ வந்து நீ கையை தூக்கிட்டு ஐ கிவ் அப்னு சொல்கிறியோ அன்றைக்கி நீ தோத்துட்ட. நீ எண்ணி வரைக்கும் நான் நெவர் கிவ் அப் அப்படின்னு நினச்சின்னா நீ வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிச்சுட்டு சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீ சாதிப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவனை வந்து நல்ல பையன் இல்லை பிரில்லியன்ட் அப்படின்னு எல்லாம் எடை போடுறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? எஜுகேஷன் வந்து சமுதாயத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அந்த மார்க் அப்படின்றது வந்து ஒரு எவாலுவேஷன். அந்த ஸ்கூலில் அந்த கொடுத்த மார்க், அந்த எக்ஸாமுக்கு அது கொடுத்த மார்க். ஆனால் வாழ்க்கைன்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு? அப்போது வந்து எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறவன் வந்து வாழ்க்கையிலையும் ஸ்கோர் பண்ணும் இல்லைங்களா? அப்போ அவனுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே அவன் ஃபஸ்ட்டாக வரணும். வெறும் படிப்பில் மட்டும் ஃபஸ்ட்டாக வரக்கூடாது, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வரணும். நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே டிஃபிகல்ட்டாக இருந்த அனுபவம் ஏதாச்சும் இருக்கா? இப்போ எனக்கு கவுன்சிலிங்கில் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் கொடுத்துருக்கு. இந்த நிகழ்ச்சி தான் என் வாழ்க்கையில் மாற்றினது. 10 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு சேந்தமங்கலம் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் போய் நாங்கள் ஒரு கிளாஸ் எடுத்தோம். அங்கே கிளாஸ் எடுத்த பிறகு தான் வந்து, ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து மண் தரையில் உட்காந்துருந்தாங்க, மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்த பிறகு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 10th 12th எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன். 3 மாதம் கழித்து வந்து பிரின்சிபல் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினார். என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த 44 வருஷம் வரலாறில் 10th ஸ்டாண்டர்ட் ஆல் பாஸ் ஆனது வந்து அதான் முதல் முறை என் கிளாஸுக்கு பிறகு. அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஓ, இப்படிலாம் இருக்காங்க, இந்த குழந்தைங்கள்லாம் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிறைய அந்த செக்டார்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய புண்ணிய காரியம். ஏன்னா நம்ம லைஃப் முடிஞ்சு போகும்போது நம்ம கூட வரப்போகிறது வந்து நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச புண்ணியம். இது உண்மையிலேயே புண்ணிய காரியம். வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம போய் கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இந்த வருஷம் எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் வந்து சுவதி, மிஸ் சுவதி ஜெயசீலன். அந்த பொண்ணு வந்து நான் ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணி போய் மறுபடியும் நான் சேந்தமங்கலம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் இந்த வருஷம் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இது வந்து நல்ல விஷயங்கள். அந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம நிறைய கொடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட எந்த வசதியும் இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியம், பியூட்டிஃபுல்லாக இருக்க கிளாஸ் ரூமு, எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த வெறும் ஒரு 4 செவுரு இருக்குது, சில கிளாஸ் ரூமில் ஃபேன் இருக்குது, சில கிளாஸ் ரூமில் ஃபேனும் இல்லை. அந்த குழந்தைங்க தான் வந்து, ஏன்னா வெற்றின்றது நம்மளோட பிறப்பு உரிமை, எல்லாருமே வந்து ஜெயிக்கணும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மிரக்கல், கடவுள் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை நான் நிறைய குழந்தைங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.